Hello students, welcome. இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட 5th chapterல 18 sum என்ன பார்க்கலாம். Aparna and Priya are partners who share profits and losses in the ratio of 3:2. Brinda joins the firm for 1/5 share of profit and brings cash for her share of goodwill rupees 10,000. Pass necessary journal entry for adjusting goodwill on the assumption that their fluctuating capital method is followed and the partners withdraw their entire ஷேர் ஆஃப் குட்வில். கொஸ்டின்லேருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அபர்ணா பிரியா ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்க வந்து 3:2 ரேஷியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. புதுசாக யார் வராங்கன்னா பிருந்தா. அவங்க வந்து குட்வில்க்கு எவ்வளோ கொண்டு வராங்க, 10,000 ருபீஸ் கொண்டு வராங்க. நம்மளை வந்து அவங்க கொண்டு வர குட்வில்க்கான ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அந்த குட்வில் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். போல் ஜேர்னலோட ஃபார்மேட் எழுதிக்கோங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர் வந்து அவங்களோட குட்வில் கொண்டு வராங்களே, அப்போ வந்து கேஷை வந்து கொண்டு வரும்போது நம்ம பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி கேஷ் இப்போ வந்து அது பேங்க்கில் தான் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. அதனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட். டூ அபர்ணா கேபிட்டல் அக்கௌண்ட், பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதியிருக்கோம். ஏன்னா இந்த நியூ பார்ட்னர் கொண்டு வர குட்வில் வந்துட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது இன்கம் தானே, அதனால தான் நம்ம அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுறோம். என்ன சொல்கிறது, நம்ம நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி தான் நம்ம இவங்களுக்கு கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். அதனால தான் டூ அபர்ணா கேபிட்டல் அக்கௌண்ட், டூ பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட். நரேஷனும் அதை எழுதியிருக்கோம். பீயிங் கேஷ் பாட் ஃபார் குட்வில் பை த நியூ பார்ட்னர். நெக்ஸ்ட் என்ன சொன்னால், அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த டைம் வந்து அவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. மீன்ஸ் அப்போ வந்து அவங்க கையில் கேஷ் வருதில்ல, அப்போ வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் த ரிசீவர், பார்ட்னர் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்புறம்னா கேபிட்டல் அக்கௌண்ட், பிரியா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் பேங்க் எழுதியிருக்கோம், பேங்க்கு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டு பேங்க் அக்கௌண்ட். அதுதான் அந்த அமௌண்ட் வந்து 3:2 ரேஷியோவில் பிரிச்சுக்கோங்க. 6,000, 4,000, அப்போ வந்து 10,000 பீயிங் அமௌண்ட் வித்ட்ரான் பை பார்ட்னர்ஸ். சம் முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.